மாண்பு உறுப்பினர் அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் முடிச்சிட்டோம். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அடித்தட்டு மக்களுக்கு பட்டாக்கள் என்ற குறைகள் இங்கே சொன்னார்கள். தமிழ்நாடு முழுவதும் அது இருக்கிறது. வருகின்ற 17ஆம் தேதி அன்று என்ன நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறோம், எவ்வளவு விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெளிவாக உங்களிடத்திலே விளக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பல்வேறு விபிஜிராம் என்கிற திட்டத்தை பற்றி பல்வேறு செய்திகளை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஆண்டின் 60 நாட்கள் வேளாண் பணிகளுக்காக இந்த திட்டம் நிறுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய கேள்வி என்னவென்றால், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம்தான் இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனுதினமும் அவருடைய வாழ்வாதாரத்திற்கான அடிப்படையாக இருந்திருக்கிறது. ஆக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் இங்கே கேட்டதை போல அவர்களுக்கு அந்த 60 நாட்கள் வேலையை உறுதி செய்கிற வகையில் இந்த அரசு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதே போல கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் பில்லு கொடுக்க வேண்டியது தானே, அதுவும் மாண்பு முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி அதுக்கு கண்டிப்பாக ஏற்பாடு. மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். 100 நாட்கள் வேலை முதலில் நீங்கள் அதை தொடர்ந்து முழுமையாக நீங்கள் உங்கள் ஆட்சியில் இறுதியிலே செய்ய முடியவில்லை. காரணம், மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% என்று சொன்ன உடனேயே அதற்கு தயக்கம் காட்டி வேலை குறைவாக நாட்கள் தான் அங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் மாண்பு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தளபதி இன்று தமிழ்நாட்டை ஆளுகிற, நாளை நிரந்தர தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இப்போது சொல்லியிருப்பது 125 நாட்கள் 125 நாட்கள் உயர்த்தி அதற்கான 40% நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் வரலாற்றில் இன்று இடம்பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் வில்வநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் பேசும்போது கடந்த ஆட்சியில் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டுமென்றே அது புறக்கணிக்கப்பட்டதாக பொருள்படுகிறது. விடுபட்ட என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும். எனவே அந்த வார்த்தையை நீக்குமாறு கேட்டுக்கொள். விடுபட்டவர்கள் என்று மாற்றிக்கொள்ளலாம், அவன் தவறில்லை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. வார்த்தையை மாற்றிக்கொள்ளலாம். மாண்பு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மீது அறிக்கையில் உள்ள நல்ல அம்சங்களை வரவேற்று இந்த அரசு செயல்படுத்த வேண்டியதை அரசின் கவனத்தை கொண்டு வருவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பேச வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மணி 3:50 ஆகுது. பசி நேரம். பசி வந்தால் 10 மறந்து போகும்னு சொல்லுவாங்க. 10 மறக்கிறதுல பொறுமையே இழந்து போகும். அந்த நேரத்தில் அனுமதிச்சிருக்கீங்க. ஆகவே எனக்கு கொடுத்த நேரத்தில் துண்டு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், துண்டு படாமல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதே பேரவையில் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனமொன்று என்று இதே பேரவையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார். அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கொண்டு வந்த காலை உணவு திட்டம், அது பள்ளி மாணவர்களுக்கு பயனுள்ள திட்டம் என்பதால் இந்த அரசு அந்த திட்டத்தை நீட்டித்திருப்பதும், அதே போல அம்மா உணவகங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அது ஏழை மக்களுடைய பசியை போக்குகின்ற திட்டம் என்பதால் இந்த திட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருப்பதை வரவேற்கிறேன். அதே போல மூத்த குடிமக்களுக்கு 100 நடமாடும் மருத்துவமனைகள், மாணவர்களுக்கான
செயற்கை நுண்ணறிவு பயிற்சி, ஏஐ பயிற்சி, 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் நுகர்வோருக்கு 200 யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் வழங்குவது, அதே போல கூவம், அடையாறு நதிகளை மீட்டெடுப்பது, இவையெல்லாம் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதை வரவேற்கின்ற அதே வேளையில் மகளிர் உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய், வேலையில்லாத பட்டாதாரிகளுக்கு மாதம் 4000 உதவித்தொகை, ஆண்டுக்கு 6 எரிவாயு சிலிண்டர் உருளைகள், அதே போல பெண்கள் எல்லா பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயணம், இவையெல்லாம் எங்கே என்று தொகுதிக்கு போனால் மக்கள் கேட்கிறார்கள். ஆகவே நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இதுக்கு எப்போது நிதி ஒதுக்குகிறார் என்பதை தெரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதாவது நம்முடைய அரசு தனியார் கூட்டுவினை, அதாவது பிபிபி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது அரசு துறைகளில் தனியாரை ஊக்குவிப்பது தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அதனுடைய லாபம் முழுக்க அரசுக்கே போய் சேரும். குறிப்பாக மானியர் விடுதி மேம்பாடு, நகர்ப்புற மேம்பாடு, மின் பகிர்மான பாதை அமைத்தல், போக்குவரத்தில் மொத்த செலவினத்தை இன்றைக்கு தனியாருக்கு ஒப்படைப்பதை இந்த அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகத்தை சுவிஸ் என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது வெளிநாடுகளிலே விரட்டடிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கல்வி, மருத்துவம், குடித்தண்ணீர் வழங்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஆகவே இன்றைக்கு அரசு டாஸ்மாக் கடைகளை நடத்துகிறது. ஆனால் குடிநீர் விநியோகத்தை இன்றைக்கு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கி இருக்கிறது. ஆகவே அரசே, அதாவது சேலம் மாநகராட்சிக்கு அந்த குடிநீர் விநியோகம் செய்வதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு தனியார் பேருந்துகளில் அதனுடைய உரிமையாளர்கள் அரசே அறிவிக்காமல் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். 9 ரூபாய் என்றால் ரவுண்டாக 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறார்கள். 26 ரூபாய் என்றால் 30 ரூபாய் அந்த கட்டணத்தை வசூலிக்கிறார்கள். அதனால் பொதுமக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். ஆகிய நம்முடைய போக்குவரத்து அமைச்சர்கள் அந்த அதிகமாக கட்டணம் வசூலிக்கின்ற தனியார் பேருந்து உரிமையாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அவையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்கள் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புலிகள் சரணாலயம் என்று அரசு அறிவிக்கப்பட்டு ஒன்றிய அரசு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே அதனால் ஒரு தடை விதிக்கப்பட்டு அந்த மக்களை வெளியேற்றப்பட வேண்டும் என்று இன்றைக்கு வனத்துறையினர்கள் அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேனி மாவட்டத்திலே அந்த மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வன உரிமை சட்டம் 2006 நடைமுறைப்படுத்தி அந்த மக்களுடைய குடியிருப்புகளுக்கும் அதே போல வீட்டுக்கான பட்டா வழங்கி அந்த மக்கள் அங்கே வாழ்வதற்கான நடவடிக்கை நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதியின் பிதாமகனாக திகழ்ந்தவர். சமூக நீதி என்பது கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு அல்ல. சமூக நீதி என்பது எந்த சமூகத்துக்கு அதாவது அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பகிர்வு தான் உண்மையான சமூக நீதி என்றார். இந்த அரசு அதிகாரம் மறுக்கப்பட்ட அந்த சமூகத்தை சார்ந்த 8 பேரை அமைச்சர்களாக்கி தந்தை பெரியாருடைய கருத்தியலை உயர்த்தி பிடித்திருக்கின்ற இந்த அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய சமூக நீதித்துறை அமைச்சர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் பழங்குடி மக்கள் அதே போல பட்டியல மக்களுக்காக இடதுசாரிகளோடு விசிகாவும் 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக அந்த போராட்ட காலத்திலே நீங்கள் எங்களோடு நின்றவர்கள். அந்த மக்களுடைய கோரிக்கைக்காக இன்னைக்கு குரல் கொடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அமைச்சராக இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க. குறிப்பாக இன்றைக்கு சிறப்பு உட்கூறுகள் நிதி, ஸ்பெஷல் காம்பவுண்ட் ஃபண்ட், பழங்குடி மற்றும் பட்டியல மக்களுடைய கல்வி, சமூக, பொருளாதார மேம்பாட்டு விவசாயிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் குரல் கொடுத்திருக்காரு. எவ்வாறெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயிகளுடைய நிலங்களை கபாரிகளம் செய்கிறது, அதே மாதிரி குடிதண்ணீர் பிரச்சனை, அதே மாதிரி விவசாயத்துக்கு தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு விளைகின்ற விளைபொருட்களுக்கு கட்டுமான விலை கிடைக்கிறதில்ல, கடன் வாங்கி கடனை கட்ட முடியாமல் விவசாயிகள் தற்கொலை பண்ணுகிறாங்க. அதுக்காக குரல் கொடுத்த நம்முடைய முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய கடனை சிறு விவசாயிகளுக்கு 50%, குறு விவசாயிகளுக்கு அதே போல் பெரிய விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்கிறேன்.
இது வாக்குறுதி அல்ல, உறுதிமொழின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்குங்க. அந்த கடன் ஓரளவுக்கு தான் திருப்திகரமாக விவசாயிகள் இருக்குது. நம்முடைய விவசாய சங்கங்கள் கூட நம்முடைய அமைச்சர் பெருமக்கெல்லாம் சந்தித்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆகவே இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் விவசாயிகளெல்லாம் திருப்தி அடையும் வகையிலே முதலமைச்சர்கள் அளித்தவாறு அந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாய பெருங்குடி மக்களின் சார்பாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி விவசாயிகள் பெரிய அளவுக்கு கடுமையான வறட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையில் ஜூன் 12ஆம் தேதி வந்து நம்ம தண்ணீர் திறக்க வேண்டியது, போதிய தண்ணீர் இல்லாதனால இன்றைக்கி குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கு. 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஏக்கர் தான் பயிரிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த பயிர் கூட காஞ்சி போச்சு. ஆகவே அந்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல் விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஆகவே விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த அரசு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓசூர் நகரம் என்பது இன்னைக்கு ஆசியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் 13வது இடத்துல இருக்குது. வளர்ந்து வருகின்ற தொழில் நகரங்களில் இன்னைக்கு நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா, சிலிக்கான் வேலி என்று சொல்லப்படுகின்ற பெங்களூருக்கும் இன்றைக்கு ஐடி ஊழியர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து பெங்களூர் போயிட்டு இருக்காங்க. அங்கிருந்து அதே மாதிரி கிரானைட் ஹப் என்று சொல்லக்கூடிய ஓசூருக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தான் எங்களுடைய தொழில் வளம் மிக்க மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பு அமைச்சர், அவர் நல்லா தெரியும். இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க அந்த மெட்ரோ ரயில் திட்டம். அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வெறும் அறிவிப்போடு விடாமல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.